அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஃபிளாஷ்பேக். ஸோ இனிமேல் நான் வந்து பெருசாக கேப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது, இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாமல் நான் வந்து வீடியோஸ் போட பார்க்குறேன். என்ன போனவனை இன்னும் காணா? அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? வெல்கம் டு அவர் சேனல். நான் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலாக என்கிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. அப்புறம் என்ன நீங்க வந்து அப்புறம் ஏன் டிப்டாப்பா உட்காந்துருக்கேன்னு பாக்கீங்களா? அதாச்சும் பொதுவாக ஒரு சேனல் ஆரம்பிச்சா அதுக்கு இன்ட்ரோ கொடுத்து தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு நம்ம எந்த ஒரு இன்ட்ரோவும் கொடுக்கல. ஸோ அதனால சேனலை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதே ஒரு வீடியோவா போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன் திடீர்னு இந்த யோசனை, இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எல்லாமே ஒரு காரணமா தாங்க. அதாச்சும் ரொம்ப நாளாவே வந்து நம்ம வீடியோல நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தோம். என்னன்னா சேனல் பேரை வந்து மாத்த போறோம் அப்படின்னு. நம்ம பேர் வைக்கலையாமா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதெல்லாம் ஒரு வழியா வச்சாச்சுங்க. ஸோ நேம் சேஞ்ச் பண்றோம். சேனல் நேம் மட்டும் இல்லாம அடுத்த சேனல்லையும் வந்து கொஞ்சம் புது சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த இன்ட்ரோ வீடியோ. என்னன்னா நம்ம சேனல் என்ன, நம்ம சேனல்ல என்னென்ன பண்ண போறோம், அடுத்து என்னென்ன போட போறோம் அப்படிங்கிறத என்னலாங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லிடுறேன். அதாச்சும் இவ்வளோ நாளா அலசி ஆராய்ஞ்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை ரெடி பண்ணி அதுல ஒன்றை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாளா வெயிட் பண்ணி இப்படிலாம் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்தீங்கல்ல. அதான் இல்லை, ஏன்னா பேசிக்கலி ஐஎம்ஏ சோம்பேறி. அதனால இவ்வளோ நாளா யோசிச்சதே ஒரு பேர் தான், அந்த பேரை தான் அப்படியே வச்சிருக்கோம். போட்டியில நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டியாச்செல்லாம். ஸோ ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு இந்த நேம். இந்த நேம்ல வந்து வேற எந்த யூடியூப் சேனல்ஸோ இல்லை இன்ஸ்டா பேஜஸோ நாங்க சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லை. அதனால ஒரு நம்பிக்கையில தைரியமா இந்த பேரை வந்து வச்சிருக்கோம். ஸோ ஒரு வழியா நம்ம சேனலோட புது நேம் இதோ. ஸோ இதுதாங்க சேனல் நேம். ஸோ இந்த பேர்ல வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அதனாலதான் ரொம்ப யோசிக்காம டக்குன்னு ஒரு பேரை தான் யோசிச்சா அதை அப்படியே வச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த சேனல்ல என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன வீடியோஸ்லாம் போட போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். அதாச்சும் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்குள்ள போனா உங்களுக்கு வந்து 4 பிளேலிஸ்ட் காட்டும். ஸோ அந்த 4 பிளேலிஸ்ட்குள்ள இருக்கிற கேட்டகரிஸ்ல தான் வந்து வீடியோஸ் போட போறோம். ஸோ அந்த 4 பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ். அதாச்சும் மூவி ரிவ்யூஸ் இது வரைக்கும் நம்ம இவ்வளவு நாளா போட்டுட்டு இருந்தது. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். மீன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி நம்மளால வாரம் போட முடியாது. ஆனா வந்து என்ன சொல்ல, ரொம்ப பெக்குலியரா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சில மூவிஸோட ரிவ்யூஸ் வந்து நம்ம பண்ணி போடுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது வந்து மூவி ரெக்கமெண்டேஷன். அதாச்சும் மூவி ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டு இருந்ததா, யூஸ்வலா பண்ணிட்டு இருந்ததா. இந்த ரெண்டுமே மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன் ரெண்டுமே பண்ணிட்டு இருந்ததா. ஆனா என்ன, இப்போ வந்து வேற நிறைய கண்டென்ட்ஸ், ஏதாச்சும் கண்டென்ட் ஓரியன்ட் வீடியோஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ரேண்டமா உள்ள எல்லா கண்டென்ட்ஸையும் வந்து பண்ணி போடலாம் ஒரு வீடியோவா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு அதுல என்டர்டைன்மெண்ட்டும் ஃபன்னும் ஆட் பண்ணி ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி போட ட்ரை பண்றோம். மூணாவது கேட்டகரி வந்து வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்ஸ் பை எம்கேன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து அதுல ஒரு 4-5 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அந்த வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்ஸ்ங்கிறது போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா அந்த பிளேலிஸ்ட்ல வந்து இப்போ ஆட் பண்ணி வச்சிருப்போம் அந்த வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்ஸ் எல்லாமே. போய் பாருங்க, அது எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டென்ட்ஸ் இனிமே அடுத்து ரெகுலரா வரும். முக்கியமா சினிமா ரிலேட்டடான அந்த வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்ஸ் வந்து அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்கிரீன் பிளே பத்தியா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபிலிம் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா படங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, எதெல்லாம் யூஸ் பண்றாங்க, இல்ல சில நம்மளுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கான். அது இனிமே அப்படியே கண்டினியூ ஆகும் வீக்லி. ஃபோர்த் பிளேலிஸ்ட் வந்து வீடியோ கண்டென்ட்ஸ் பை இர்ஃபான். ஸோ இதுல வந்து நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே போடுவேன். நான் பண்ற வீடியோஸ் மீன்ஸ் இந்த மூவி ரிவ்யூ ரெக்கமெண்டேஷன்லாம் வராது, அதெல்லாம் அந்த கேட்டகரியில வந்துடும். அதை தவிர்த்துட்டு நான் பண்ற மற்ற ரேண்டமான கண்டென்ட்ஸ், இப்போ ரேண்டமான கண்டென்ட்ஸ்னு எடுத்துக்கிறப்போ அதுல எல்லாமே வரும். இப்போ இன்ட்ரோவர்ட் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம், அந்த மாதிரி ஃபன்னா ஒன்று போகலாம். இல்லைனா வந்து திடீர்னு சீரியஸான ஏதாச்சும் ஒரு விஷயத்த எடுத்து அதை பேசி வீடியோவா போடலாம். இல்லைன்னா திடீர்னு மீம் ரியாக்ஷனை வந்து திடீர்னு எப்போவாச்சும் ரேண்டமா தோணுச்சுன்னா மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல ஃபன்னா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ரியாக்ஷனா வந்து எடுத்து போடலாம். ஸோ அதை தாண்டி என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரேண்டமா எடுத்து போடுவோம். ஸோ நம்ம யோசிக்கிறதான கண்டென்ட், மைண்ட்ல என்ன தோணுதோ அதை கண்டென்ட்டா எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ வாரம் அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஸ்கிரிப்டா மாத்தி அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டென்ட்டா மாத்தி போட பாக்குறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கான பிளான். ஸோ அவ்வளோதாங்க, இன்ட்ரோ கொடுத்தாச்சு, வீடியோ முடிஞ்சது. யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணுங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அதை அடுத்து போடலாம். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
இன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேக்கு. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.